நான் வசித்திரம் பார்த்தீங்கன்னா அந்த துணி நான் பட்டு துணி போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பிட்டோம்னா பாருங்கள், அம்மன் மாதிரியே இருக்காங்க. அதாவது அந்த கலசம் வந்து நான் சத்யநாராயணுக்கு தான் நான் வந்துட்டு இது பண்ணேன். மகாலட்சுமியே வந்து அதில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் நீங்களும் பாருங்கள், பின்னாடி வந்து சத்யநாராயணன் இருக்கு. ரொம்ப ரொம்ப அதாவது இந்த ஜென்மத்தில் வந்துட்டு இந்த பூஜை பண்ணுறதுக்கு அது இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். எனக்கு திடீர்னு வந்த ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். நான் வாராகி அம்மாவுக்கும் இது மாதிரி தான் பண்ணேன். அது ஏன் வந்து தீபம் மூலிமா நான் இப்போ கும்பிட்றேன்னா, எனக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது சிலை வச்சோம் அப்படின்னா நம்ம அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும் வாராகி அம்மாவுக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், தீபாவளியாக அந்த ஒரு தீபாவளியாக எல்லா அம்மனையும் நம்ம அழைச்சிக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன அம்மன் வேணுமோ, பத்ரகாளி அம்மன்லேருந்து, லக்ஷ்மியிலேருந்து, மகாலட்சுமியிலேருந்து, ப்ளஸ் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன்லேருந்து, ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன சாமி உங்களுக்கு தேவையோ எல்லாமே 108 தெய்வங்களையும் நம்ம இந்த விளக்கு மூலியமாகவே நம்ம வந்து அழைச்சிக்கலாம். அழைப்புக்கு வந்துட்டு சில மந்திரங்கள் இருக்குது, சில வரைமுறைகள் இருக்குது. அதை நம்ம அந்த மந்திரத்தை நம்ம ஓத அந்த அம்மனே வந்து இந்த தீபத்தில் வந்து உட்காருவாங்க. இதனோட மகிமை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிங்க. 4 to 5:30 இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா 3 to 4:30 இந்த தீபம் போட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். எல்லா அம்மனையும் அழைக்கும் போது நம்ம 3 to 4 5 இதை வந்து நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. அதனால வந்து எடுத்துருக்கிறது வந்து மறுபிறவி தான். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ மன சிக்கல், அவ்வளோ ஏமாற்றங்கள். அதாவது என் லைஃப்பில் வந்துட்டு காசு பணம் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை வரவே வராது. எப்பவுமே வராது. எனக்கு அந்த குரு பகவானோட கிருபை இருக்குது. ஆனால் ஏமாற்றங்கள், மக்களை நம்பி நிறைய ஏமாற்றங்கள் இருந்தது. நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நான் சில பூஜைகள்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மைண்டு நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, நல்லா ஒர்க்கு வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதாவது அந்த ஒரு இதில் கிடச்சி தான் இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து விரதம் இருந்து தான் கண்டிப்பாக இந்த பூஜை வந்து நம்ம விரதம் இருந்து தான் நம்ம பண்ணணும். விரதம் இல்லாமையோ நைவேத்தியம் இல்லாமையோ இந்த பூஜை கொஞ்சம் பெரிய பூஜை தான், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். காலையிலேருந்து நான் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். எல்லாமே பண்ணி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அந்த சத்யநாராயணர் வந்து நம்ம எவ்வளோ ரொம்ப எவ்வளோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அவர் வந்து நம்மளை காப்பாற்றிடுவார். நம்ம பாருங்க மண்டபம் அமைச்சு மாவிலை போட்டு வாழையில வச்சு நைவேத்தியங்கள்லாம் படைச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது ரொம்ப ரொம்ப நானே இந்த பூஜை பண்ணுறேன். ஐயரை வைக்காமல் எனக்கு அந்த சக்தி இருக்கிறதுனால நான் அந்த பூஜை பண்ணுறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி முறையோ அப்படி பார்த்து ட்ரை பண்ணி செய்யுங்க. நான் வந்து இப்போ பூஜை ஆரம்பிக்கிறேங்க. ஆரம்பிச்சுட்டு அத்தியாயங்கள் படிக்கணும், 5 அத்தியாயங்கள் படிக்கணும். அப்புறம் சந்திர பகவானுக்கு வந்து நாம் பௌர்ணமியில் இன்றைக்கி அதனால் நம்ம பூஜை பண்ணணும். அப்புறம் தான் விரதம் முடிப்பேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க.